வணக்கங்க. எனக்கு வந்த சீர்வரிசையை காமிக்கிறேன்னு நேற்றுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். கரும்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் டெம்போவில் தான் வந்தது காமிக்கிறேன். குமார் பாய் சொல்லு. எல்லாம் அப்புறம் வர்றவள சரி வா. கரும்பு, அப்புறம் அரிசி 2 சாக்கு, கரும்பு 2, இது அரிசி மூட்டை 2, அப்புறம் பூவு, அப்புறம் பிஸ்கட்டு, அப்புறம் பழங்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்தது, சோப்பு, அப்புறம் காய்கறி நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்காண்டி உள்ள காய்கறி கொடுத்து விடுவாங்க. வாழைக்காய் எல்லாம் வச்சு பரங்கிக்காய் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. பரங்கிக்காய் அந்த சைடு இருந்துச்சு, நான் காமிக்கல. வெத்தலை பாக்கு, தேங்காய், அப்புறம் பச்சரிசி பொங்கலுக்கு உள்ளது, வெல்லம், முந்திரி, திராட்சை அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே வாங்கி கொடுத்து விடுவாங்க. அம்மா இருக்கும்போது எப்படி கொடுத்து விடுச்சோ, அம்மா இல்லாட்டினாலும் அண்ணி அதே மாதிரி வாங்கி கொடுத்து விடும். நான் வந்துட்டு ஒரு பொண்ணு இல்லை, எங்கள் வீட்டில் 3 பேர். எங்கள் அண்ணன் எல்லாருக்கும் நிறந்து செய்யணும், சிறப்பாக எல்லாமே கொடுத்து விடும். நான் போன வருஷம் இங்கே இருந்ததுனால வந்துச்சு, வருஷம் கொண்டுக்கிட்டாதும் நான் வீடியோலலாம் காமித்தேன். ஆனால் இன்றைக்கி இப்போ வெளியில் இருக்குது, அதனால் அது பணம் போட்டு விட்டுருச்சு. பெரியண்ணன் தான் சீர் கொடுத்து விட்டாப்புல எல்லாமே. நம்ம என்னென்ன நம்மளுக்கு நாளைக்கு என்ன பொங்கல் வைக்கணுமோ சமைக்கணுமோ அதுக்குள்ளது எல்லாமே வந்துடுங்க. அப்புறம் சோப்பு, பிஸ்கட்டு எல்லாமே நிறையா வாங்கி கொடுத்து விடும் எங்கள் அண்ணன். எண்ணெய் வறுத்தோம்னா குமார் மட்டும்தான் வந்தான். எங்கள் அண்ணன் பையன் வரல, தம்பி பையனும் வரல. எல்லாம் போன வருஷம் வந்திருந்தாங்க, இந்த வருஷம் வரல. என்ன தெரியல, வர்றாங்கன்னு நானும் சாயந்தரம் வரையும் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சமைச்சதை வரவே இல்லை. அதான் இங்கே வெளியில் போயிட்டாங்களா என்னன்னு தெரில. எங்கள் அண்ணன் பசங்க வரல, தம்பி பசங்களும் வரல. அதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு நேற்று. மற்றபடி எப்போதும் போல் குமார் தான் கொண்டு வருவான். டெம்போவில் அவனை கொண்டு வந்துட்டான். பிடிச்சா லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சீர்வரிசை வருமா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன உங்களுக்கு விருந்து வச்சேன்னு சாப்பாட்டையும் உங்கள்கிட்ட கடைசியாக காமிக்கிறேன். போகிங்க, அதனால் நம்ம வீட்டிலேருந்து வரிசை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சுட சுட சாதம், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் லெக் பீஸோட வறுவல், அப்புறம் மட்டன் பெரட்டல், அப்புறம் மசாலா முட்டை, ரசம், அப்புறம் பாயசம், பால் பாயசங்க எல்லாம் போட்டு வச்ச பால் பாயசம், அப்புறம் வடை, சிக்கன் கொழுன்னு வச்ச சிக்கன் பிரியாணியும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி விருந்து சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்றைக்கி விருந்து சாப்பாடு வச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சீர் கொண்டு வரவங்களுக்கு நன்றிங்க.